ஐயோ நம்மளுக்கு நல்லதான் தண்ணி கூட அதான் தண்ணி தொட போது எனக்கு ஞாபகம் தெரியாதுக்கிறேன் தண்ணி தொடர்ந்து போனோம் காடி போடும்போது ஐயோ இந்த நேரத்தில் தான் இந்த ஒப்பனம் வைத்திருக்கணுமா காலி கூட வந்து நீ காலியில பார்க்கறாஜா இப்படி காலி போடும்போது தண்ணி போடும்போது ఇంకా ఇస్తున్నా పోగా పో ఇంకా ఇస్తున్నావు నాయన మారాల அதாவது யாரும் எண்ணிப்பாளர்கள் பெரியவர்களே சிறுவர்களே தாய் தொண்டர்களே சாப்பாடு நீ ரெடி ஆச்சு யாரும் கட்டியா போக சாப்பாடு ரெடியா இருக்குது சாப்பிட்டு 10 ரூபா திரும்பி வாங்கி சாப்பிட்டு வரலாறு மணிக்கு சாப்பிடுவோம் யாரும் கட்டியா போகாதீங்க எல்லாருக்கும் உண்டு ஆட்காருக்கு உண்டு சாய்க்காருக்கு உண்டு கங்கக்காருக்கு உண்டு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தகவல்ல வாங்கி மீதே சாப்பிட்டு போக வேண்டும் வணக்கம் என்னை கண்டால் பீமன் விடமாட்டான் கண்ண சொன்னதை விடுவான் இந்த பீமன் என்னை தேடி முன்னே அரசு நிலையிலிருந்து ஓடி விடலாம் என்று நான் ஓடி எங்கே ஒளிந்தேன் தெரியுமா குதிரை கட்டு சாவடியிலே நுழைந்து விடலாம் என்று உன்னை கூறினோம் அந்த குதிரை கட்டு சாவடி இங்க இருந்தால் இந்த கோட்டான் புகுவதை பார்த்து நம்மளை எதிரியாவளை வரவிட பீமன் நம்மளை கண்டுபிடித்து விடுமா இது ஆகாத இங்கே சென்றேன் ஆணை கட்டு சாவடியிலே நுழைந்து விடலாம் என்று போகக்கூடிய நேரம் அந்த ஆணை கட்டு சாவடி இந்த இடத்தை விட்டு விடலாம் இங்கிருந்து தப்பித்து போய்விடலாம் அப்படி என்று குருச்சேத்திர பூமியை சென்று விடலாம் அந்த குருச்சேத்திர பூமியை நான் போகக்கூடிய என்னை பார்க்கக்கூடிய மிருகங்கள் ஓட்டார் குருவிகள் எல்லாம் கையெழுத்து வணங்கிவிட்டு பீமன் வந்தா சொல்லாதையோ காட கவிதையை சொல்லிவிட்டு குருச்சேத்திர பூமியிலே என் பாவத்தை விடுகிற அந்த குருச்சேத்திர பூமியிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் மாட்டு செத்த பிணத்தை
பிடிக்கி தின்னக்கூடிய கழுகுகள் அது கூட்டம் கூட்டமா பறந்து வருகிறது. அந்த கழுகு என்னை கொத்தி கொண்டு விடுமா என்று நான் அச்சத்தோடு இந்த பிணமோடு நான் எப்படி சென்றேன் தெரியுமா? அந்த செத்த பிணத்தை நான் பார்க்கக்கூடிய நேரம் அந்த செத்த பிணத்தை எல்லாம் பிடித்து தின்னக்கூடிய மிருகங்கள் ஐயா பூதா பிசாசியாரோ இல்லை என்று நீங்க சொல்லியதை ஆனால் உங்கள் வார்த்தையை கேட்டு பீமன் சென்று விட்டார். நாளை பீமனுடைய கண்ணுக்கு நான் தெரியாமல் அவன் கைக்கு நான் அகப்படாமல் இருந்தால் நாளை நான் இந்த உலகத்திற்கு அரசனாய் விடுவேன். நான் கொண்டாடி உங்கள் பேரை கட்டி வணங்குவேன் என்று பூத பிசாசிகளை வணங்கிவிட்டு ஆனால் ஆதாரமே நான் இருக்கும். வேளாளமே நான் இருக்கக்கூடிய இடத்தை சொல்ல முடியுங்களா கடவுளே? என்னை காக்க வேண்டுமே. இந்த விருட்சத்திர பூமியிலே நான் எப்படி விளங்குவேன்? ஐயா செத்த பிணத்துக்குள்ளே இதுவும் தப்பா தெரியுது. அப்படி சனி நேரம் வந்து வீடு மாதிரி அம்மா கொண்டுங்கிறான். அப்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன். இந்த ரணகல பூமியிலே பார்த்தால் குதிரையாகப்பட்டது மாட்டுகளில் இருக்கிறது. அந்த குதிரை உடல் புகுந்து விடலாம் என்று குதிரை உடல் புகுந்தார். ஐயா குதிரை கட்டு குதிரை உடல் புகுந்தார். அரமனை போல தெரிகிறது. இந்த யாரை பிரித்து என்ன காவலனை இந்த இடத்தை விட்டு நான் போக வேண்டும்.
எப்படியெல்லாம் பீமனுடைய கண்ணுக்கு நான் அகப்படக்கூடாது என்று இந்த குணமோடு குணமாக சென்று எங்கோ குணத்தை என்ன மாறி மேலே கொண்டு வருகிறதாம் என்று நான் எப்படி தெரிவிக்கிறேனா ஐயா இந்த வேதனை என்னால் பொறுக்க முடியவில்லையே. அஸ்தினாபுரத்தில் ராஜசிம்மாசனத்திற்கு நாம் வந்தது ஏனோ ஆளாத்தி மாதங்கள் ஆளாத்தி என்றுவார் அந்த வேதங்கள் வருவார் எங்கள் களத்திலே மலர வைத்து மலர் நிதியை பாதத்தை வைத்து நடந்து வந்து இந்த உலகத்தை ஆண்டு இந்த பாதம் இந்த குறிச்சத்திர பூமியிலே முட்டிட்டு நகர்ந்தா மாண்ட பிளக்கிலே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் என் பாதத்தை குத்தி எனக்கு முழங்கால் புண்ணா நான் செய்த பாவம் என்னை அடித்து விட்டதே. என் தீயவனும் என் வாழ்நாளை பறித்ததே ஒழிப்பா. பாண்டவருக்காக ஆண்டவர் நாடு ஏற்க வருகின்ற போது சிறிய தந்தையா விலகிவர் வேண்டியான பெருமான் மகனே துரியோதனா பாண்டவருக்கு சேர வேண்டியான பகத்தை கொடுத்திரு. நாடு கேட்டே ஆண்டவர் என் பெருமான் வந்திருக்கிறார் என்று சொன்னார். என் சிறிய தந்தை விதன பெருமான் வார்த்தையை நான் கேட்கவில்லையே. நான் சிறிய குழந்தையா இருக்கும் போது 100 பேருக்கு முந்தி பிறந்த அண்ணன் மகனே துரியோதனோ என்று என்னை ஓடி வந்து எடுத்து என்னை மார்பீதிலும் தோல் மீதிலும் வைத்து நடைபெலைக்கு தாளாட்டி சீராட்டி என்னை வளர்த்து ராசி மகனே வேசி மகனே என்று சொன்னேனே. அவர் கோபத்தோடு பெரியவர் மனம் வந்தால் பெருங்கடல் நீர் வத்தும் என்று சொல்வார். அந்த பெரியவர் என் சிறிய தந்தை பெருமான் மனநோக்கோ நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன் தெய்வமே.
இந்த குறிச்சத்திர பூமியை அழைத்து திரிகிறேனே ஆறு வார்த்தை கேட்கே ஐயோ உன் வார்த்தையை கேட்டு போனவருக்கு நாடு கொடுக்க மறுத்தேன். இப்ப உன் வார்த்தையின் பிரகாரம் நீ மாண்டு மனித விட்டார். சகல விதமான பேர்கள் அனைத்தையும் நான் இந்த குருச்சேத்திர பூமியிலே எத்தனையோ வீரர்களை வலியுறுத்தேன். இந்த அஸ்தினாபுரத்திலே நான் நடந்து வந்தால் அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எனக்கு ஆளாட்டி அணி வருவார். ஆளாட்டி அந்தக்கூடிய பெண்கள் எல்லாம் நான் ஒருவன் இந்த உலகத்தை ஆள்வதற்காக அவர்கள் கணவன்மார்கள் அனைவரும் இழந்து அத்தனை பெண்களும் தாலி அருந்தி விதை கோலத்தில் இருக்கிறார். கோவிந்தா, நான் ஒருவன் நாட்டை ஆள சகல விதமான பெண்கள் எல்லாம் விதவை கோலத்தில் இருக்கிறார்களே. எந்த பாவத்தை எந்த கடலில் நான் மூடி எடுத்தால் இந்த பாவத்தை போக்கி போகிறேன். நீ எத்தனை பிரிவி நான் எடுத்தால் இந்த பாவத்தை நான் செய்ய போகிறேன். கோவிந்தா, மாமன் வார்த்தையை கேட்டேன். சகனி மாமன் பாண்டுபடுத்திவிட்டார். நான் மாட்டாலும் மாட்டு போறேன். என் ஜென்ம விரோதியாக வரவேற்கான போன்றவருக்கு இந்த மன்னக்கார எனக்கு என்ன ஆண்டு நான் மனிதாலும் மனிது போகிறேன். எந்த பாண்டவருக்கு மன்னக்கார என்ன வல்லையே பெரிய தக்கப்படி ஜனங்கள் ஐயோ ஐயோ ஜனனி மாமா, உன் வார்த்தையை கேட்டேனே மாமா. நான் செத்தாலும் செத்து போறேன். பாண்டவருக்கு சீமை தர எனக்கு என்னமில்லை. எனக்கு அந்த ஒருவர் இல்லையே, ஆதரிக்கு யாரும் இல்லையே. கண்ணன் தனிமையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு மந்திரம் இல்லையா, எனக்கு ஒரு தண்ணீர் இல்லையா. ராம
ராமகிருஷ்ணன் குருசாமி ஐயா அவர்கள் சிறந்த ஒரு பேச்சாளர் வெளியே வேண்டியவர் இன்னும் ராம குருசாமி ஐயா அவர்கள் விழாவிலே கலந்த கருவியோடு வந்து கொண்டிருக்கிறார். எல்லா உள்ள திரௌபதியம்மன் எலும்பச்சகிரி எக்ஸ் ஆர்மி சந்திரன் எலும்பச்சகிரியை சேர்ந்த சந்திரன் ஐயா அவர்கள் எக்ஸ் ஆர்மி சந்திரன் ஐயா அவர்கள் நாட்டுக்காக உழைத்து சில காலம் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் ஐயா அவர்கள் அவளை கலந்த கருவியோடு கலந்து கொடுத்திருக்கிறார். எல்லா வல்ல திரௌபதியம்மன் அறிவியலான ஒரு எனக்கு ஒரு மந்திரம் இல்லையா, எனக்கு ஒரு தந்திரம் இல்லையா, யார் இல்லை யோசித்துப்பா. ஆறாவதவனும் காமராஜனும் பாண்டவனை வஞ்சிக்க போய் அந்த தேவ சித்த அடிபட்டு பெருமத்தை வழியாக வந்து கஜன்முனிவன் காலிலே வந்தார். எதிர்காலத்தை வைத்து பரிகாரப்பட்டு ஆண்டவனை இருக்கக்கூடிய மந்திரம் மிருகசாமி தத்துவம் யார் இல்லை யோசித்துப்பா யோசித்துப்பா. என்னையே கையில் வச்சு ஊரெல்லாம் போய் கரெக்டாக செய்ய மாட்டேன். ஊனிய கருத்து யோசனை அறிந்து கொண்டார். அதில் மனம் இருக்க போது என் தாடியாளருக்கு இந்த கதிர்மொழி மீண்டும் அண்டம் நடுங்க பூமி அதர மதர கொண்டு போய் எனக்கு மந்திரம் இருக்கிறது. கஜகண்டபுரமாமுனிவர் பாண்டவரை தேடி போகின்ற போது ஆகாய கந்தர்வ சித்திரசங்கத்தில் அடிபட்டு ஓடி ஒரு புகையிலே விழுந்து அப்ப கஜன் என்ற ஒரு முனிவர் உலகத்திற்கு அரசனே உங்களுக்கு மருத செஞ்சு வந்து கற்பித் தருகிறேன். தற்சமயத்தில் இந்த மந்திரம் மாண்ட பெண்களை இழப்பக்கூடிய மந்திரம் அசிரியராக உரைத்தது மனதிலே பதைத்தது. சத்துருச்சு போனவரான்ட்டு இருந்த படைகள் இழந்ததென்று எண்ணம் வந்தாரோ இறந்த படைகள் அத்தனை எழுப்பி விடுவேன். அதனால என்ன செய்து இறந்த படம் அந்த அத்தனை எழுப்பிடுவார். தொண்டு செய்தாலும் மசாலா
நிறுத்த படைகள் அத்தனை எழுப்பிடுவேன். ஆமா. என்ன கொண்டு செய்து ரெண்டு செய்து அந்த பந்தய துறைகள் ஆக முடியாது. ஆளுக்கார போய் நீ ஆளுக்கார மந்திரி பையன் முடிந்தான் இப்படி ஒவ்வொன்னும் அவசரம் அவசரமா நீ மான கிளம்ப நீ மனப்போ பாவமா அடிக்கிறாடி இப்ப சப்த பஞ்சன் அதிகரித்து ஆமா சென்று நதியில் பின்பு டேய் நீ நேரா போய் இறங்கணும் தெரியும். ஆமா அந்த மரம் கண்டுபிடிச்சிருவோம் குடும்பமே நடக்கும். எப்படி போறோம் ஆனா பேச்சு மூச்சு தாண்டடைக்கு பின்னாடி